ஹாய், குட் மார்னிங். சண்டே ஸ்பெஷல் எல்லாரும் வீட்டில் எப்படி போணுச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் போணுச்சு. காலைல எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா லீவுக்கு ஓடத்தும் ஓட முடியலங்க. 6:20க்கெலாம் எழுப்பி விட்டாங்க. பார்த்தா பனி இன்னும் போகவே இல்லை. அப்படியே ஹாப்பியாக இருந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வழக்கம் போல் வேலை ஆரம்பித்தாச்சு. என் வீட்டுக்காரர் சும்மா விடுவானா, அப்புறம் தூங்கிட்டு இருக்காரு. சண்டே ஒரு நாள் கூட என்ன சும்மா இருக்க விட மாட்டியாடின்னு திட்டினாரு. என் பொண்ணு அப்பா வெறும் உடம்போட இருக்கீங்க, டவல் போட்டுக்குங்க மேலே, அம்மா வீடியோ எடுக்கிறாங்கன்னு காட்டி கொடுத்துட்டா. அப்புறம் சரின்ட்டு ஒரு பழைய அந்த 8 வருஷம் ஆகுதுன்னா அந்த கரண்ட் அடுப்பு வாங்கி அது கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது, அது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு சரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மிக்ஸி க்ளீன் பண்ணாமல் இருந்தது ரொம்ப நாளாகிடுச்சு. அது மிக்ஸி என்னால் க்ளீன் பண்ண முடியல. எவ்வளோ தேய்ச்சாலும் பழச்சு. நான் அவர்னா அக்கா கழட்டி க்ளீன் பண்ணி கொடுப்பாரு. அதனால் எனக்கு மிக்ஸியும் அந்த கரண்ட் அடுப்பும் நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு சண்டே கூட எனக்கு லீவு கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள் தான் நிம்மதியாக தூங்குவேன், அதை கூட எனக்கு அக்செப்ட் பண்ணுறேன்னு கேட்டது. 2 மணி தான் நான் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் மீன் குழம்பு வச்சுருந்தேன், மீன் வறுத்து வச்சுருந்தேன். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டோம். எங்கள் பூந்தமல்லியில் வந்து பெருமாள் கோயில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10 நாள் நடக்கும் அந்த திருவிழா. சரி போனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து சாமி ஊஞ்சல் இது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பெருமாளை. எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீனாக பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி மாற்றிட்டார். பார்த்தீங்களா, இதுக்கு தான் அவர் கை வச்சா தான் அது நல்லாயிருக்கும். புதுசு மாதிரி எல்லாத்தையும் மாற்றி வச்சு சரின்னு எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஆனால் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கோயிலுக்கு போனோம். ஆனால் அது சரியாக மாடல ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அவனை கொண்டுடுவோம் அவனே அப்படியே திட்டிட்டு கிடந்தேன். அதனால தான் ஒரு இது பண்ணி எப்படியாவது நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு கிடந்தார். ஆவல இருந்தாலும் கொஞ்சம் வீட்டு வேலையே ஆகணும்ல, நம்மளால இந்த வேலை செய்ய முடியுமா. அப்புறம் கோயிலுக்கு போனோம் பாருங்கள். அப்புறம் பெருமாள் கோயிலில் பயங்கரமாக அலங்காரம் பண்ணி சுற்றிலாம் சூப்பராக பண்ணாங்க. பாப்பாங்க நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்காரர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்களை கோயிலில் விட்டுட்டு போயிட்டார். அப்போ நாங்கள் அப்படியே ஒரு வீடியோஸ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பெருமாளை ஒரு அடியாக கூட்டிகிட்டு வந்து வெளில உட்கார வச்சு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா தரிசனம் பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கும்ல, பார்க்க முடியாதவங்க பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து சாமியை கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அதே திட்டவங்களும் பயந்து எடுத்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.